ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு ஆடி மாசத்துல செய்யக்கூடிய அவல் கொழுக்கட்டை ரொம்ப சிம்பிளா, ரொம்ப குயிக்கா ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ள ஈஸியா செய்ய போறோம். செய்யறது ரொம்ப சிம்பிள். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் இதுக்கு சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். நீங்க சிவப்பு அவலுக்கு பதிலா வெள்ளை அவல் கூட எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சுட்டு அதில் 1 கப் அளவு சிவப்பு அவல் சேர்த்துக்குவோம். இந்த அவலை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்து நீங்கள் கொழுக்கட்டை பிடிக்கும்போது நல்ல மணமாக அந்த அவலோட மணத்தோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா 5 பாதாம் 5 முந்திரி சேர்த்துக்குவோம். இது எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக தான் சேர்த்துறேன். வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதையும் 1 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு இதை நம்ம அடுப்புலேருந்து எடுத்துருவோம். இப்போ இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைக்க போகிறோம். இது நல்லா ஆறட்டும். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா நல்லா ஆறிடும். இப்போ பாருங்கள், கையில் தொட்டால் சூடு இல்லை. நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. நம்ம பாதாம் முந்திரி எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு நம்ம அரைக்க போகிறோம். இது நல்லா நைஸாக பவுடராக அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் கொரன்னு நம்ம ரவை மாதிரி அரைக்கணும். அந்த மாதிரி அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கொழுக்கட்டை டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம தண்ணி தெளித்து இதை நல்லா புட்டுக்கு மாவு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம உதிரி உதிரியாக பிசைஞ்சுக்கணும். இது சிகப்பவலுங்கிறனால கொஞ்சம் தண்ணி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3-4 டைம் நான் தண்ணி தெளித்து அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருக்கும். இதே வெள்ளை அவலாக இருந்தால் 1 டைம் 2 டைம் தண்ணி தெளிச்சிங்கனாவே நல்லா ஈரமாயிரும். இப்போ பாருங்கள், எல்லா மாவும் உங்களுக்கு நல்லா ஈரமாகணும். அந்த அளவுக்கு நம்ம தண்ணி தெளித்தோன்னா போதும். இப்போ பாருங்கள், நம்ம கையில் இந்த மாதிரி பிடிக்கும்போது கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி வரணும். இப்போ இதோட அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம இதோட ஒரு 1/2 கப் அளவு தேங்காய் துருவி நான் எடுத்திருக்கேன். அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்துருக்கேன். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1/4 கப் அளவு தண்ணி, 1/2 கப் அளவு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் அவல் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மெஷர் பண்ணி தண்ணி, நம்ம சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா நம்ம சர்க்கரை தண்ணி கொதித்து இந்த மாதிரி பாருங்கள், மேலே எல்லாம் நுர வரும்போது நம்ம பதத்துக்காக செக் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஊற்றி பார்க்குறேன். எல்லா சர்க்கரையும் கரைஞ்சி போயிடுது. அப்போது இன்னும் ரெடி ஆகலைன்னு அர்த்தம். இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காயிருச்சு. இப்போ 2வது தண்ணியில் போட்டு பார்க்குறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், எல்லாமே கரையலை, எல்லாம் ஒன்றா திரண்டு வருது. இந்த மாதிரி திரண்டு வந்ததுன்னா போதும், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப பாகுபாதம் எக்ஸ்ட்ரா விட்டுறாதீங்க. அதாவது ரொம்ப கட்டியாகிற அளவுக்கு விட்டுட்டிங்கன்னா நம்ம கொழுக்கட்டை ரொம்ப இறுகி டைட் ஆகிடும். அதனால் இந்த பதத்தில் கரெக்டாக எடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அவல் மாவோட இதை உடனே சேர்த்துடலாம். இப்போ கை போட்டு கிளறினீங்கன்னா கொஞ்சம் சூடாக இருக்கும். அதனால் ஒரு கரண்டியோ இல்லை ஒரு ஸ்பூனோ வச்சு நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா உடனே கிளறி விட்ருங்க. இந்த மாதிரி உடனே கிளறுனா உங்களுக்கு ரொம்ப அங்கங்கே கட்டி இல்லாமல் இருக்கும். பாருங்கள், நல்லா எல்லாத்தையும் ஃபுல்லாகிற மாதிரி நல்லா ஃபுல்லாக கிளறிட்டு இதை கிளறும் போதே உங்களுக்கு கொஞ்சம் ஆறி இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம கையில் கிளறுவோம். நல்லா கையில் ஃபுல்லாக நல்லா எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் இருக்கிற கட்டிகள் எல்லாத்தையும் நம்ம நல்லா கையில் பெசரி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொழுக்கட்டை பிடிச்சி பாருங்கள், சூப்பராக பிடிக்க வரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொழுக்கட்டை பிடிக்கும்போது கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரத்திலே ஈரப்பதத்தை எல்லாம் உள்ளே இழுத்து கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கொழுக்கட்டை சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை டேக் கேர், பாய்.